வணக்கம், உங்கள் மீனவன். கிட்டத்தட்ட 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நமக்கு இனிமேல் தேவையான மீன்கள் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் மீன்பிடி தடைக்காலம் வரும்போது மீனவர்களுக்கு எல்லாருக்குமே மீன்கள் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக மீன் கிடைக்குதோ அந்த ஒவ்வொரு வருஷமும் தடைக்காலம் முடிஞ்சு ஏதாவது ஒரு மீனவர்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது, ரொம்பவே உயிர் சேதமும் வந்துடுது. ஏன்னா எல்லா வருஷமே மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று வந்தால் அந்த தடைக்காலத்தில் கடலுக்கு போகும்போது எல்லா போட்டுமே ஆர்வமாக போகும்போது யார் போட்டாவது வந்துக்கிட்டு கடலுக்குள்ள மூழ்கி மீனவர்கள் இறந்துடுறாங்க, இல்லைன்னா மீனவர்கள் நிறையா போட்டு இருக்கிறனால மீட்டு எடுக்கப்படுறாங்க. அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா வருஷமே ஏதாவது ஒரு படகு வந்து கடலுக்குள்ள மூழ்கிடுது இந்த மீன்பிடி 60 நாள் முடிஞ்சு போனதுக்கப்புறம். ஏன் இது நடக்குது, எதற்காண்டி நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதில் வந்துக்கிட்டு 2 நாளைக்கு முன்னே வந்துக்கிட்டு தான் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு. இப்போ தடை முடிஞ்சு ஒரு கடல் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்த கடல் ஒரு சில இடங்களில் போயிட்டாங்க, ஒரு சில இடங்களில் இனிமேல் தான் போவாங்க. அப்படி இருக்கிற டயத்தில் முதல் கடை போகும்போது மண்டபத்தில் வந்து ஒரு போட்டு வந்து கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. கடலுக்குள்ள மூழ்கினதில் வந்துக்கிட்டு 2 நபர் இறந்துட்டாங்க. 2 நபர் வந்து நீஞ்சே பக்கத்து போட்டில் போய் ஏறிட்டாங்க. நீச்சல் அடித்து பக்கத்து போட்டில் ஏறிட்டாங்க. ஒரு நபர் அவருடைய இது கிடைக்கல, வந்து தேடுறாங்க. இது நடந்துருச்சு பாருங்க. எல்லாரும் சந்தோஷமாக மீன் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீனவர் குடும்பத்தில் நிறைய பேர் 60 நாள் வருமானமே பார்க்காதவங்களுக்கு நல்லா மீன் கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தில் அதே ஆர்வத்தில் போன ஒருத்தவங்களுடைய படகு மூழ்கி 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க மிச்ச பேர் வந்து ஒருத்தவரை காணும். கண்டிப்பாக கடலுக்குள்ளே அவர் இது வரைக்கும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று எங்கேயாவது நீஞ்சிக்கிட்டு இருப்பார், அவ்வளோ பெரிய கடலில் அவர் தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனவர் லைஃப்பே இப்படி தான், நிரந்தரமே கிடையாது. சந்தோஷமாக ஆர்வமாக அவங்க கடலுக்கு போயிருப்பாங்க, இறந்துட்டாங்க. ஏன் நடக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மீன்பிடி தடைக்காலம் போடுறாங்கல்ல, இந்த மீன்பிடி தடைக்காலங்கள் போடும்போதுலாம் காற்று வந்து எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற டைம் 60 நாள். இந்த தடை முடிஞ்சு போகிற டைம் ஜூன் ஜூலை இந்த டைங்களில், ஜூனில் இந்த ஜூன் மாதம் இந்த இதில் தடைக்காலம் முடிஞ்சிருக்கு. இப்போ காற்று ஆரம்பித்தா அடி காற்று பயங்கர வேகமாக நிற்கும். எல்லா வருஷமுமே மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போகும்போது அதிவேக காற்றா இருக்கும். கடலுக்கு போக முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு காற்று இருக்கும். ஆனால் அதான் சொல்லுவாங்கள்ல, இந்த பசியோடு இருந்தவங்களுக்கு அந்த சாப்பாடை பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே தோணாது. அது ருசியாக இருக்கோ ருசி இல்லையோ, அதை வந்து அவங்க அந்த பசினால் அவங்க சாப்பிடுவாங்க. அதில் அந்த இடத்துல என்ன ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி கிடந்தா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த பசி தான் ஆரன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் மீனவர்கள் இப்போ 60 நாள் வருமானமே இல்லாமல் போட்ட பழுது பார்த்து அதுக்கு ஒரு பெரிய பணத்தை செலவழிச்சிட்டு அரசாங்க கட்டு முடியும் போது நம்ம போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி கடல் உழக்கிறதுக்குள்ள போய் நம்ம தான் முதப்பாடு வைக்கணும். அந்த முதப்பாடு வச்சா தான், முதப்பாடு வைக்கிறவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க ஒரு பாடு வைக்கிறாங்கன்னா வளைய கடலில் மடியை இழக்கிறாங்க, அவங்க வச்ச இடத்துல இன்னொருத்தவங்க வச்சாங்கன்னா மீன் கிடைக்காது. அப்போ எல்லாருமே ரொம்பவே வேகமாக போவாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னே இவங்களுக்கு முன்னே எல்லாருமே நம்ம போய் பாடு வச்சு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா ஆர்வமாக கிளம்புவாங்க. யாரும் உழக்கின இடத்துல உழக்கக்கூடாது, ப்ரெஸ்ஸான இடத்துல பாடு வைக்கணும், மீனை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆர்வமாக போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அதிவேக காற்று எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போட்டு காற்று தாங்குற அளவுக்கு தான் பெரிய போட்டுகளை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்த போதிலும் அந்த எல்லாரும் போவாங்க. ரொம்ப பெரிய போட்டு வச்சுருக்கவங்க, சின்ன போட்டு வச்சுருக்கவங்க எல்லாரும் போகும்போது யோசிக்காமல் காற்றுடைய அந்த வேகம், அவங்களுடைய போட்டுடைய தன்மை, அவங்க போட்டு இந்த காற்றை தாங்குற அளவுக்கு இருக்கா, இல்லை புது போட்டா பழைய போட்டா, இது எதையுமே யோசிக்காமல் மீன் பிடிக்க போயிடுறாங்க. போனால் இதில் ஏதாவது ஒன்று எசக்க மசக்கா அந்த பாடுகள் வாங்கும்போது அந்த பாடி எப்படின்னா ரிவேர்ஸில் தான் பாடு வாங்குவாங்க. அப்போ பெரிய அலைகள் வரும்போது அந்த அந்த அட்டியில் சின்னதாக பனிவாக இருக்கும்போது அந்த மடியும் இழுக்கும்போது அந்த மடி வந்து தரைக்குள்ளே வந்து அந்த லோடு வந்து அமுக்கும். அப்படியே இழுக்கும்போது அந்த போட்டே தண்ணிக்குள்ள இப்படி அமுங்கும் அந்த ரிவர்ஸில் பாடி அந்த மடி இழுக்கும்போது அதில் பெரிய பெரிய அலைகள் வந்து அந்த போட்டுக்குள்ளே அள்ளி வைக்கும்.
இதில் ரொம்ப பலமான போட்டுகள்லாம் மீறி வாங்கி அதுலேருந்து ஈஸியாக மீனை பிடிச்சிட்டு கரையை வந்துடுவாங்க. கொஞ்சம் பலவீனமான போட்டு சின்ன போட்டுலாம் அந்த அலைகள் வந்து மூடிட்டு போயிடும். சின்ன போட்டை பலவீனமான போட்டுகளில் கீழ்ப்பகுதியில் எங்கேயாவது ஓட்டையை போட்டுரும். அதில் ஓட்டை உளுந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் போது அதை அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. தண்ணி சின்ன ஓட்டை விழும். தண்ணி உள்ளே வர அந்த ஓட்டைகள் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம அதை எதை வச்சுமே அடைக்க முடியாது, போட்டு மூழ்கிடும். இவங்க போட்டு அப்படி தான் ஓட்டையாகி அப்படியே மூழ்கிருச்சான். இதனால தான் இந்த டைங்களில் காலகட்டங்களில் காற்று எப்பவுமே ரொம்ப அதிவேகமாக இருக்குது. இதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஏன்னா 60 நாள் ஆல்ரெடி கிடக்கிறவங்க இன்னும் காற்றுன்னு சொல்லி அவங்க காற்று அயறணும்னு சொல்லி அவங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காற்று வந்து 5 நாள் அடிக்கும், 10 நாள் அடிக்கும். அப்படின்னு சொல்லும்போது அந்த அவ்வளோ நாள் அவங்களால காக்க முடியாது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதை வந்து எப்படி தவிர்க்க முடியும்னு சொல்கிறது தெரியலை. மீன்பிடி தடைக்காலங்களை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா காலகட்டங்கள்லையுமே மீன்பிடி தடைக்காலம் வந்து முடியும் போது அடிகாத்து டைமாக தான் இருக்குது. எல்லா வருஷமுமே வந்துக்கிட்டு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம வந்துக்கிட்டு நான் ஒரு மீனவனா என் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் இதில் சொன்னேன். முடிந்தவரை இனிமேல் எந்த உயிரும் போகக்கூடாது. எல்லாரும் பாதுகாப்பாக மீன் பிடிச்சிட்டு வரணும். எல்லாருக்கும் நல்லா மீன் கிடைக்கணும். இந்த மீன்பிடி தடைக்காலம் போட்டுட்டு அப்புறம் மீன்கள் நிறையா வரும்போது ஒரு சில மீன்கள் அளவுக்கு அதிகமாக வரும்போது அவங்க நிறையா பிடிக்கிற மீன்களுக்கு விலை கிடைக்காது. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இதுதான். எந்த மீன் அதிகமாக கிடைக்குதோ அந்த மீன் தான் எல்லாருக்குமே அதிகமாக கிடைக்கும். அந்த மீன் எல்லாருக்கும் அதிகமாக வரும்போது அந்த மீனில் இருந்து விலை கிடைக்காது. அதுவும் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.